ஆனால் அவருடைய தழும்புகளினாலே நமக்கு ஆரோக்கியமும் உண்டு, சுகமும் உண்டு என்பதை நாம் நம்புவதற்கு அணையந்தடைகளிலே நாம் ஆயத்தமாக இருப்பதில்லை. ஆனால் நிச்சயமாக அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த இடத்துல கூட மல்கியா 4:2 கூட அது நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆம், அவருடைய செட்டுகளின் மறைவிலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு. ஆக ஒருவேளை இந்த நாளிலே கூட உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு தீராத வியாதி உங்களை ஆட்கொண்டிருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் பலவிதமான பலவீனத்தோடு கூட நீங்கள் காணப்படுகின்ற ஒருவராக காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நாம் கலங்க தேவையில்லை, அவருடைய ஆரோக்கியம் நமக்கு என்றும் உண்டு என்று சொல்லுகிறார். நாம் ஆரோக்கியமாக வாழ்ந்திருப்பதை அவர் விரும்புகின்றார். அதாவது உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆத்துமத்திலே மாத்திரமல்ல, நாம் சரீரத்திலேயும் சுகமாய் வாழ்ந்திருப்பதை தேவன் விரும்புகின்றார். ஆகவே தான் அதற்கான வழிகளையும் கூட அவர் திறந்து கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆம், இந்த ஆண்டவருடைய சட்டைகள் என்று நமக்கு போதும் அல்லவா? என்றால் அந்த சட்டைகளிலே பாருங்கள், நமக்கு எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் வாக்கு பண்ணப்பட்டன என்று சொல்லி முதலாவதாக நாம் பார்த்தோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த ஆண்டவருடைய சட்டைகளிலே நாம் காப்பாற்றப்படுவோம், அங்கே நமக்கு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி சொன்னார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், அங்கே நமக்கு அடைக்கலம் உண்டு, எல்லா வேளைகளிலேயும் போய் நாம் அங்கே தஞ்சம் புகுந்து கொள்ளலாம் என்று நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அந்த சட்டைகளின் மறைவிலே நாம் களி கூறலாம், அங்கே சந்தோஷம் உண்டு என்று சொல்லி கூட நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கிருபாசனத்தின் அந்த பெட்டியிலே நாம் பார்த்தோம் எவ்விதமாக அந்த செட்டுகளின் நடுவிலே அங்கே கிருபாசனத்திலே நமக்கு கிருபை உண்டு என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடைசியாக நாம் பார்த்த காரியம் மல்கியா 4:2 அந்த செட்டுகளின் மறைவிலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தனை ஆசீர்வாதங்களும் அவருடைய செட்டுகளுக்குள்ளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நாம் ஏன் அந்த செட்டுகளின் மறைவிலே நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ளக்கூடாது? அங்கே நாம் ஏன் நாம் அடைய முடியாது? சங்கீதக்காரன் ஒருவேளை அதைத்தான் சொல்லுகிறான், நான் என்னுடைய ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேன் என்று சொல்லி அவன் அவ்விதமாக விசுவாச அறிக்கை செய்து அவருடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைந்து அவன் ஆறுதல் கண்டான். தன்னுடைய இருதயம் தொய்யும் போது இப்படியாக அவன் ஆண்டவரிடத்திலே விமோசனம் பெற்றுக்கொண்டான், அவருடைய அனுக்கிரகங்களை பெற்றுக்கொண்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நிச்சயமாக இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அதே வண்ணமான ஆசீர்வாதங்களை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்களே. ஆகவே அவரை நோக்கி பார்த்து அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? அதற்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் கேட்போம். பாரம் சுமப்பவரே, வாருங்கள் இயேசுவின் பாதத்தண்டை, உங்களின் பாரத்தை தான் சுமந்து நித்திய ஆறுதல் தருவேன் என்றார். உங்களின் பாரத்தை தான் சுமந்து நித்திய ஆறுதல் தருவேன் என்றார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை தேற்றிடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவை நம்பினோர் ஒரு பொழுதும் அழிந்து போவதில்லை. அவரிடத்தில் நமக்கு அழிவு அல்ல, நமக்கு வாழ்வுதான் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். அவரை நோக்கி நீங்கள் வந்து அவருடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலம் புகுந்து கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்கள். நல்ல ஆண்டவரே, ஆம் தகப்பன், இந்த வேளையிலே இதோ இந்த அடியார்களோடு கூட இணைந்து நானும் உங்களை நோக்கி பார்க்கிறேன். அப்பா, ஒருவேளை தகப்பனை வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பாரங்களோடும் வேதனையோடு கூட
அப்பா, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு அடியார்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த நேரத்தில் நீங்கள் இடைப்பட்டீர்கள் ஆண்டவரே. அதாவது அவர்களுக்கு நீங்கள் தெளிவாக சொன்னீர்கள் அப்பா, எப்படியாக நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய செட்டுகளின் மறைவிலே அடைக்கலம் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய செட்டையின் மறைவிலே கூட்டி சேர்த்து கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருப்பதாக எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆமையா, அதற்காகத்தான் இந்த பூமிக்கு நீங்கள் இறங்கி வந்தீர்கள் ஆண்டவரே. ஆம் பரம தகப்பனே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு எங்களை அழைக்கிறீர்கள். ஆகவே உங்களை நாங்கள் நம்பி வரலாம் பரம தகப்பனே. இந்த வேளையில தகப்பனே, இதோ இந்த அடியார்கள் யாவரும் என்னோடு இணைந்த அப்பா ஐயா உங்களிடத்தில் வந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. ஆகவே அவர்களை நீங்கள் ஒரு பொழுதும் புறக்கணிக்க மாட்டீர்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ, அவர்கள் என்னென்ன கஷ்டத்தோடு கூட காணப்படுகின்றார்களோ, அவை எல்லாவற்றிலும் இருந்து அவர்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்க காத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஐயா, யாருக்கு அடைக்கலம் வேண்டுமோ, ஆமாப்பா, உங்களுடைய செட்டையின் மறைவிலே அவர்களுக்கு அடைக்கலம் உண்டு. யார் கழிகூற வேண்டுமோ, யாருக்கு சந்தோஷம் வேண்டுமோ வாழ்க்கையிலே, அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க நீங்கள் காத்திருக்கிறீர்கள். யாருக்கு உங்களுடைய கிருபை வேண்டுமோ, அந்த கிருபை போதிய அளவு உங்களுடைய செட்டையின் மறைவிலே உண்டப்பா. அது மாத்திரமல்ல, உங்களுடைய செட்டைகளுக்குள்ளே ஆண்டவா எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு என்று சொன்னீர்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் இதோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் ஆண்டவரே, எத்தனையோ மருந்துகளை நம்பி எத்தனையோ மருந்துகளை உட்கொண்டும் ஆண்டவரே, இதுவரைக்கும் எந்த விதமான சுகமும் பெறாதவர்களாக நம்பிக்கை இழந்து வேதனையோடு கூட இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. ஆகினாலே பரம தகப்பனே, உங்களுடைய செட்டைகளின் மறைவிலே ஆரோக்கியம் இருக்கும் என்பது உண்மையானால் தகப்பனே, இதோ நிச்சயமாக அந்த செட்டைகளின் மறைவுக்குள்ளே வந்து ஆண்டவா தஞ்சம் புகுந்து கொள்கிற இந்த அடியார்களுக்கு நிச்சயமாக சுகம் கிடைக்கும் அல்லவா? ஆமாண்டவரே, இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமாப்பா, அவர்களை முழுமையாக விசுவாசித்து தங்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கின்ற வேளையில அப்பா, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது இந்த நிமிடமே ஐயா சுகமடைகின்றது, குணமாகின்றது நாங்கள் விசுவாசிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமையா, அப்படி நீங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோமே. ஆகவே இந்த அடியார்கள் யாவரையும் இந்த நேரத்தில் உங்களுடைய கரங்களிலே முழுமையுமாய் ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆண்டவரே. நீங்களும் நிச்சயமாய் பொறுப்படுத்தி விட்டீர்கள். அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருப்பதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆம் பரம தகப்பனே, இந்த அடியார்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்கிற நிச்சயத்துக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆமாப்பா, இப்படியாக இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் எங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி கூறி எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே எல்லாவற்றையும் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவினுடைய செட்டைகளுக்குள்ளே நீங்கள் வந்து தஞ்சம் புகுந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆம், மீண்டும் உங்களை அடுத்த விண்ணொலியிலே சந்திக்கும் வரை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் அனைவருக்கும் நிறைவோடு கூட கோரிக்கொண்டு நன்றியோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன்.